கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடிய நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் இரவு நேரத்தில் 8 மணிக்கு பரிசுத்த வேதாந்தத்திலிருந்து ஒரு பகுதி நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். டிசம்பர் மாசத்திலே எப்படிலாம் நன்மை செய்ய வேண்டும் என்பதை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். 2 கொரிந்தியர் 9 அதிகாரம் 6-7 ஆகிய வசனங்கள். பின்னும் நான் சொல்கிறது என்னவெனில், சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். அவனவன் விசனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல, தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன். உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த வசனம் நிறைய குடும்பத்திலே தெரிந்திருக்கும். எத்தனையோ தேசத்துக்குள்ளே இணைந்திருக்கிறீங்க. பழைய ஏற்பாட்டிலே 1 நாளாகவும் 29 அதிகாரம் 9 வசனத்திலே உத்தம இதயத்தோட உற்சாகமாய் கர்த்தருக்கு கொடுத்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கு. கர்த்தருக்கு காணிக்கை கொடுக்க வேண்டும் என்றால் உத்தம இருதயம் இருக்க வேண்டும். உத்தம இருதயம் இருந்தால் மட்டும்தான் உற்சாகமாய் கர்த்தருக்கு கொடுக்க முடியும். என சில குடும்பத்திலே எப்படி யோசிப்பாங்க அப்படின்னா, எங்க வீட்டுல நிறைய தேவை இருக்க அப்படின்னு சொல்லி நிறைய காரியங்கள் யோசிப்பாங்க. கையில பைபிள் எடுத்து வாசிக்கும் போது 1 நாளாகவும் 29 அதிகாரம் 9 வசனத்திலே மனப்பூர்வமாய் கொடுக்கத்தக்கதாக ஜனங்கள் சந்தோஷப்பட்டார்கள் என்று எழுதப்பட்டிருக்கு. மனப்பூர்வமாய் கொடுக்க ஜனங்கள் சந்தோஷப்பட்டார்கள். 2வது, உண்மையா தேவனுக்கு கொடுக்கணும்னு சொல்லி யாரெல்லாம் இஷ்டப்பட்டாங்களோ அவர்கள் மேல கர்த்தர் பிரியமா இருக்கிறார். இந்த இரவு நேரத்திலே நான் சொல்லுகிறது என்னவெனில், சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். கொஞ்சமா கொடுத்தா கொஞ்சமா கிடைக்கும், நிறைய கொடுத்தா நிறைய கிடைக்கும். ஆனால் உத்தம இதயத்தோடு கொடுக்கணும், உற்சாகமா கொடுக்கணும், மனப்பூர்வமாய் கொடுக்கணும். ஒரு குடும்பத்திலே கர்த்தருக்கென்று நம்ம ஏதாவது செய்யணும் நினைச்சால் முதல்ல மனப்பூர்வம், 2வது உத்தம இருதயம், 3வது உற்சாகம். இன்று நிறைய குடும்பத்திலே நம்ம எப்படி யோசிப்போம் அப்படின்னா, சர்ச்சில இருந்து வந்துட்டாங்களே, இங்க வந்துட்டாங்களே, டிசம்பர் வந்துட்ட, இந்த ஊழியக்காரன் கொடுக்கணுமே, மிஷனரி கொடுக்கணுமே அப்படின்னு சொல்லி சில குடும்பத்திலே புலம்பி, சில குடும்பத்துல யோசித்து, சில குடும்பத்துல ஒரு வழி இல்லை அப்படின்னு சொல்லி பல சூழ்நிலையிலே சரி வேற வழி இல்லை கொடுத்துருவோம் அப்படின்ட்டு கொடுக்கக்கூடிய குடும்பங்களும் உண்டு. இன்னைக்குள்ள செய்தி என்ன அப்படின்னா, முதல்ல மனப்பூர்வம், 2வது உத்தம இருதயம், 3வது உற்சாகமாய். இப்ப இந்த 3 பாயிண்ட் வச்சு நம்ம யோசித்து பார்க்கும்போது, காணிக்கை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் யோசிக்கிறீங்களோ, கொஞ்சமா கொடுத்தாலும் சரி நிறைய கொடுத்தாலும் சரி அது அவங்க இஷ்டம். அது அவங்க இதயத்துல எப்படி எப்படி ஏவப்படுதோ அப்படி எப்படி கொடுத்துக்கலாம். அவன் விசனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல. கண்டிப்பாலாம் அப்படிலாம் கிடையாது, கட்டாயமாயும் அல்ல அப்படின்னு சொல்லிட்டாரு. தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன். ஏன் அப்படி ஒரு வார்த்தையை சொல்றாரு அப்படின்னா, அவங்க வீட்டில் உள்ள பிரச்சனை அவங்களுக்கு தான் தெரியும். சில குடும்பத்துல சர்ச்சில இருந்து இப்படி இப்படி ப்ரோக்ராம் இருக்கு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஆனா அவங்க வீட்டுல என்ன கடன் இருக்கு, சம்பளம் வராம இருக்கா, சம்பளம் வருதா, பிள்ளைகளோட வாழ்க்கையில ஸ்கூல் ஃபீஸ் இருக்கா, காலேஜ் ஃபீஸ் இருக்கா, இல்ல ஹாஸ்பிட்டல் செலவு இருக்கா, அதையெல்லாம் அந்த வீட்டில் உள்ள நபர்களுக்கு தான் தெரியும். அதனால காணிக்க கொடுக்கணும், ஊழியத்துக்காக கொடுக்கணும், மிஷனரி மார்க்கா கொடுக்கணும், இன்னுமாக டிசம்பர் வந்துட்டு நான் ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் யோசிக்கிறீங்களோ, தன் மனதில் நியமித்தபடியே அப்படின்னு சொல்லி அழகா ஒரு வேர்டு வருது. தன் மனதில், அவங்கவங்க இதயத்துக்குள்ளே என்னென்ன யோசிக்கிறீங்களோ அது அவங்களுக்கு தான் தெரியும். நம்ம நைட் நேரத்திலே ஒரு செய்தி பேசுறோம், அதுக்கப்புறம் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய கிருபையினாலே நிறைய குடும்பத்திலே சாட்சி இருக்கு, நிறைய குடும்பத்திலே தொடர்ந்து கேட்குறீங்க. எத்தனையோ குடும்பத்திலே எங்களுக்கு பிரயோஜனமா இருந்து சொல்லியிருக்கீங்க. சில குடும்பத்திலே கிறிஸ்துமஸ் நேரத்துல நிறைய ப்ரோக்ராம்காக போயிட்டு இருப்பீங்க. பல சூழ்நிலை
ஆனால் செய்தி என்ன அப்படின்னா, அவனவன் விசனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல அப்படின்றது. தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன். உற்சாகமாய் கொடுக்கிற இடத்துல தேவன் பிரியமா இருக்கிறார். உற்சாகமாய் கொடுக்கிறது கர்த்தர் பிரியமா இருக்கிறார். இன்னைக்கு இரவு நேரத்துல நம்ம எப்படி யோசித்து பார்க்கலாம் அப்படின்னா, தன் மனதில் நியமித்தபடியே அவங்க இதயத்துல அவங்களுக்கு தெரியும். அவங்க இதயத்துல இன்னைக்கு என்ன சூழ்நிலை, இந்த மாசம் என்ன சூழ்நிலை, என் வீட்டுல என்ன வறுமை இருக்கு, என்ன கடன் இருக்கு, என்ன பிரச்சனை இருக்கு, என்ன போராட்டம் இருக்கு, இதை தாண்டி நம்ம எப்படி ஊழியத்துக்கு நம்ம கொடுக்கலாம், இன்னும் நிறைய காரியம் இருக்கு. வீட்டுல ட்ரெஸ் எடுக்கணும், சில குடும்பத்துல கிறிஸ்துமஸ்க்காக, சில குடும்பத்துல காணிக்க, இன்னும் சில குடும்பத்துல கேக்கு, இன்னும் சில குடும்பத்துல பிரியாணி, சில குடும்பத்துல ஸ்டார் தொங்கணும், இப்படி ஏகப்பட்ட காரியம் ஓடிட்டு இருக்கும். ஆனால் தன் மனதில் நியமித்தபடியே. அப்ப எல்லாருடைய வாழ்க்கையிலுமே அவங்க இதயத்துல எப்படி இருக்கு அதை வைத்து கொடுத்தா போதும். கட்டாயமாயும் அல்ல, விசனமாயும் அல்ல. வேதனையோட கொடுக்க கூடாது, கட்டாயத்தோட கொடுக்க கூடாது. நம்ம யாருக்காவது காணிக்க கொடுக்கணும் அப்படின்னா வேதனையோட கொடுத்துட கூடாது, சந்தோஷமா கொடுக்கணும், மனப்பூர்வமா கொடுக்கணும், உற்சாகமா கொடுக்கணும். நம்ம இதயத்துல உற்சாகமா கொடுக்குறோமா, மனப்பூர்வமா கொடுக்குறோமா, உத்தம இதயத்தோடு கொடுக்குறோமா? அதுல முக்கியமான ஒரு பாயிண்ட் என்னன்னா, உத்தம இருதயம், உண்மையான இருதயமா இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். காலம் கடைசியா தான் இருக்கு. உண்மையான இதயத்தை தான் பார்க்க முடியல. அது ஒரு வேதனையான காரியம். காணிக்க கொடுத்துருவாங்க, லட்ச லட்சமா கொடுத்துருவாங்க, அள்ளி கொடுத்துருவாங்க. ஊழியக்காரன் வந்துட்டாங்கன்னா அழகா கொடுத்துருவாங்க. ஆனா உண்மையான இருதயம் இருக்கா? உண்மையான இருதயம் இருந்தால் அதை தேவன் அங்கீகரிப்பார். இந்த டிசம்பர் மாசத்திலே மனப்பூர்வமா கொடுப்போம், உண்மையான இதயத்தோடு கொடுப்போம், உற்சாகமா கொடுப்போம். அதனால நம்ம வாழ்க்கை நம்ம கையில, தேவன் நமக்கு நிறைய வாய்ப்புகளை கொடுக்குறாரு. நன்மை செய்ய நிறைய வாய்ப்பு கொடுக்குறாரு. தான தர்மம் செய்ய நிறைய வாய்ப்புகளை கொடுக்குறாரு. ஏழை எளிய ஜனங்களுக்கு உதவி செய்ய நிறைய வாய்ப்புகளை கொடுக்குறாரு. ட்ரெஸ் வாங்கி கொடுக்க, சாப்பாடு வாங்கி கொடுக்க, சிறையிருப்பில் இருக்க ஜனங்களை போய் பார்க்க, ஹாஸ்பிட்டலில் ஜனங்களை போய் பார்க்க, விசாரிக்க எத்தனையோ வாய்ப்புகள் கொடுக்குறாரு. இதை நாம் பயன்படுத்திக் கொள்வோம். கிறிஸ்துக்காக நாம் உண்மையா, சில நேரத்தில் பாடுகள், உபத்திரங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள், இதுக்கு மத்தியில தான் நிறைய குடும்பத்துல உதவி பண்ணிட்டு இருப்பாங்க. சில குடும்பத்துல நன்மை செஞ்சு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. நான் இதுக்கு முன்னாடிலாம் ரொம்ப நன்மை செய்வேன் பிரதர், இப்ப எனக்கே முடியல, வயசாயிட்டு நானே சோர்ந்து போயிட்டேன், இப்ப எனக்கு யாராவது உதவி செய்வாங்களா? ஒரு குடும்பத்திலே ஒரு தாயாரு இந்த வாரம் சாட்சி சொன்னாங்க. 25 வருஷமா எனக்கு யாரும் ட்ரெஸ் வாங்கி தந்ததில்லை, நான் இருக்கிற இடத்துல தருவாங்க. ஆனால் இந்த வருஷம் டிசம்பர் மாதத்துல ஒரு சகோதரி எனக்கு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதையும் கூட வேணா நான் உங்களுக்கு பதிவிடுறேன், கேளுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு இதுவரைக்கும் 25 வருஷமா ஒரு புது ட்ரெஸ் எனக்கு வாங்கிறதுக்கு ஒரு வழி இல்லாத நான் தனியா தவிச்சேன். ஒரு மாசமா கர்த்தர்கிட்ட சொல்லி எழுதேன், கர்த்தாவே எனக்கு ஒரு ட்ரெஸ் வாங்கி கொடுக்க எனக்கு யாரும் இல்லப்பா, இந்த வருஷத்துலயாவது எங்க ஐயா இருக்கிற வரைக்கும், சர்ச்சில் இருக்கிற ஐயா இருக்கிற வரைக்கும் எனக்கு ஒரு சாரி கொடுத்தாங்க, புடவை கொடுத்தாங்க, புது வருஷத்துக்கு கொடுப்பாங்க, அதை மாத்திரம் வாங்கி கட்டணும். இந்த வருஷத்துல எனக்கு இல்லையே கர்த்தாவே, எனக்கு யாரு கொடுக்கறவங்கன்னு ஒவ்வொரு நாளும் நான் அழுதேன். கர்த்தர் கிருபையால இன்னைக்கு காலை மதியானம் கடைக்கு போனா அந்த கடையில கல்யாணம் பண்ணிக்கு போற பொண்ணு கையினால ஒரு புடவை வாங்கி கொடுத்தாங்க. அந்த குடும்பத்தை கர்த்தர் தொட்டு ஆசீர்வதிக்கணும், அந்த மகளை தீர்க்காயுசா இருக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நன்றி. இந்த சாட்சியை நீங்க கேட்கும்போது கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. யாரெல்லாம் இணைந்த செய்தி கேட்டீங்களோ நீங்களும் போய் மற்றவர்களுக்கு உதவி செய்யுங்க. உதவி செய்யும் போது தேவ நாமம் மகிமைப்படும். உற்சாகமாய் கொடுக்கிற இடத்தில் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். உத்தம இருதயத்தோடு கொடுக்கும்போது கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். மனப்பூர்வமாய் கொடுக்கும்போது கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். இந்த வருஷத்துல ட்ரெஸ் வாங்கி கொடுங்க, ஏழை எளிய ஜனங்களை கவனிங்க. ஹல்லேலூயா. இரவு நேரத்துக்கு ஜெபிப்போமா? கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம்.
கிருபை மகிமை நிறைந்த பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், சொல்கிறோம்ப்பா. இரவு நேரத்திலே உம்முடைய சமூகத்திலே தாழ்த்திரோம், அர்ப்பணிக்கிறோம். நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டாயிருக்கிறான், தீமை செய்கிறவன் தேவனை காணவில்லை. யாரெல்லாம் இணைந்திருக்காங்களோ எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. காலையில் வெளியில் போயிட்டு தான் எல்லா குடும்பத்தையும் பாதுகாத்த கிருபைக்காக நன்றி. இரவு நேரத்திலே உள்ளத்துக்குள்ளே வேதனையோடும் துக்கத்தோடும் பலவிதமான குடும்பத்தில் பாரத்தோடும் இருக்கிற குடும்பத்தை உங்களுடைய சமூகத்திலே அப்பா எங்களை தாழ்த்திரோம்ப்பா. எங்கள் இதயத்திலே எந்தெந்த காரியத்தை குறித்து நாங்கள் கண்ணீரோடு இருக்கிறோமோ, வேதனையோடு இருக்கிறோமோ, துக்கத்தோடு இருக்கிறோமோ, பாடுகளோடு போயிட்டுருக்கிறோமோ, அந்த குடும்பத்தை கர்த்தர் சந்திங்கப்பா. யாரெல்லாம் தாழ்த்துறாங்களோ, எங்கள் இதயத்தில் என்ன வேதனை இருக்குது, எங்கள் இதயத்துக்குள்ள நாங்கள் என்ன யோசிக்கிறோம், எல்லாவற்றையும் அறிந்த தேவன் உத்தம இதயத்தோடு என்று எழுதப்பட்டிருக்குப்பா. எங்கள் இதயத்துக்குள்ளே கர்த்தரை விட்டு தள்ளி போகிற ஏதாவது ஒரு காரியம் இந்த எடுத்து போட்டுருங்க. மனப்பூர்வமாய் கொடுக்க கர்த்தர் கிருபை செய்யுங்க. உற்சாகமாய் கொடுக்குற இடத்தில் கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார். நாங்கள் எதை செய்தாலும் உற்சாகமாய் செய்ய கர்த்தர் கிருபை செய்யுங்க. அந்நியரை உபசரிக்க நாடுங்கள் என்று எழுதப்பட்டிருக்கு, மறவாதங்கள் என்று எழுதப்பட்டிருக்கு. பரிசுத்தவான்களுடைய குறைகளை உதவி செய்யுங்கள் என்று எழுதப்பட்டிருக்கு. திக்கற்ற பிள்ளைக்கு ஏழை எளிய ஜனங்கள் விசாரின்னு சொல்லி போட்டிருக்குப்பா. பைபிளில் நல்லா வசனம் இருக்கும், அந்த வசனத்துக்கெல்லாம் நாங்கள் கீழ்ப்படியணும்ப்பா. எங்கள் வாழ்க்கையில குறைகள் குற்றங்களை மன்னிங்க, எங்களை பரிசுத்தப்படுத்தி ஆசுரிங்க. இந்த நாளையும் இரவு நேரத்தில் ஜெபிக்கிற குடும்பத்தை உங்களுடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். பஸ்ஸில் போகிறாங்க, காரில் போகிறாங்க, ட்ரெயினில் போகிறாங்க, ஃப்ளைட்டில் போகிறாங்க, வேறு இடத்துல ட்ராவலிங்கில் இருக்காங்க, எல்லா குடும்பத்துக்கும் கர்த்தருடைய பாதுகாப்பு தாங்க. வாட்ச்மேன் ஜெபிக்கிறாங்க, செக்ரட்டரி ஜெபிக்கிறாங்க, போலீஸ் ஆஃபீஸ் ஜெபிக்கிறாங்க, ஆர்மியில் ஜெபிக்கிறாங்க, அதிகாரிகள் ஜெபிக்கிறாங்க, தலைவர் ஜெபிக்கிறாங்க, டாக்டர், நர்ஸ், இன்னுமாக சில குடும்பத்தில் பெட்ரோல் பங்க்ல வேலை பார்க்குறாங்க, நைட் நேரத்தில் வேறு இடத்துல வேலை பார்க்குறாங்க, நைட் நேரத்தில் எத்தனையோ இடத்துல அப்பா வேலை பார்க்குறாங்க. எல்லா இடத்துல உள்ள ஜனங்களையும் கர்த்தருடைய கருத்தில் அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் பாதுகாப்பு தாங்க. இதயத்தில் வேதனையோடு இருக்க குடும்பத்தை கர்த்தர் மாற்றி ஆசீர்வதிங்க. நைட் நேரத்தில் சகல குடும்பத்துக்கும் பாதுகாப்பு தாங்க. சில குடும்பத்தில் பிரிந்து போயிட்டாங்க, டைவர்ஸு, கோர்ட்டு கேஸ் சொல்லி அப்பா பல பிரச்சனைக்கு நடுவில் ஜெபிக்கிறாங்க. அந்த குடும்பத்தை கர்த்தர் சந்திங்க. பிரிந்த குடும்பம் இணைந்து வாழ கர்த்தர் உதவி செய்யுங்க. வேதனையோடு துக்கத்தோடு கண்ணீரோடு யாரெல்லாம் நைட் நேரத்தில் ஜெபிக்கிறாங்களோ அவங்களுடைய இதயத்தோட பாரத்தை எல்லாம் நீக்கி போடுங்க. கடனில் கஷ்டப்படுகிற குடும்பத்தை உங்களுடைய கரத்தில் அப்படிங்கிறோம். இந்த மாதத்தினுடைய தேவைகளை கர்த்தர் சந்திங்க. யாரெல்லாம் அப்பா இன்னுமாக இந்த மாதத்துடைய தேவைகளுக்காக ஜெபிக்கிறாங்களோ அந்த குடும்பத்துடைய எல்லா தடைகளும் நீக்கி கர்த்தர் ஆசீர்வதிங்க. நைட் நேரத்தில் சில குடும்பத்தில் வாலிப பிள்ளைகள் இணைந்திருக்கிறாங்க, கர்த்தர் பிரியமானபடி வாழ வேண்டும். சில குடும்பத்திலே அப்பா பைபிள் காலேஜ் படிக்கிறாங்க, சில குடும்பத்தில் ஸ்கூல் படிக்கிறாங்க, காலேஜ் படிக்கிறாங்க, வெளிநாட்டில் இருக்காங்க, டாக்டர் படிக்கிறாங்க. படிக்கிற பிள்ளைகளை உங்களுடைய கரத்தில் அப்படின்னு ராஜா. எல்லா குடும்பமும் ரட்சிக்கப்பட்டு கர்த்தர் பிரியமானபடி வாழ வேண்டும். சில குடும்பத்தில் விக்கிரத்தில் இருக்காங்க, உலக வழிபாடில் இருக்கிறாங்க. சில குடும்பத்தில் மாந்திரீகத்தில் கட்டப்பட்ட நிலைமை, விக்கிரத்தில் கட்டப்பட்ட நிலைமை. சில குடும்பத்தில் பாவ அடிமையில் இருக்காங்க, துன்மார்க்கமாக வாழ்கிறாங்க, கர்த்தரை விட்டு தள்ளி போயிட்டாங்க. சில குடும்பத்தில் மறுபடியும் பழைய சுபாவம், பழைய ஜென்ம சுபாவம், அந்த எல்லா செத்த கிரியெல்லாம் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால், இயேசு நாமத்தில் ஒவ்வொரு குடும்பத்துக்கு விரோதமாக கிரியை எல்லா பொல்லா சர்ப்பத்தின் தந்திரமான ஆவியெல்லாம் இயேசு கிறிஸ்து நாமத்தை சுட்டு அறிக்கப்படட்டும்ப்பா. இணைந்திருக்கிற குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிங்க. வேலையடைங்க, உங்களோட ரத்த கொட்டைகளை வேலையடைங்க ராஜா. உங்களுடைய ஜீவனுக்கு அர்ப்பணிக்கிறோம். எந்தெந்த குடும்பத்தில் ஜெபிக்கிறோம் இயேசு கிறிஸ்து ரத்தம் அப்பா உங்களுடைய நெற்றிலே அப்பா முத்திரை போடப்பட்ட ராஜா. ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் வேலையடைங்க. ஆட்டுக்குட்டி ஜீவ புஸ்தகத்தில் எங்கள் பேர் எழுதப்படணும். நாங்கள் எல்லாரும் நித்திய ஜீவன் வரணும் ராஜா. விசேஷமாக எங்களுடைய இதயத்தை அப்பா உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். எங்கள் இதயத்திலே உமக்கு பிரியமில்லாமல் தேவையில்லாமல் என்னென்ன காரியம் இருக்கோ எல்லாவற்றையும் எடுத்து போடுங்க. இந்த நாளின் ஜெபிக்கிற குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிங்க. சிறுபிள்ளைகள் முதல் கொண்டு முதியோர் எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. யாரெல்லாம் தங்களை தாழ்த்தணும் அந்த குடும்பத்தை பரிபூரணமாக ஆசீர்வதிங்க. அவங்களுடைய அப்பத்தின் தண்ணீர் ஆசீர்வதிங்க, அவங்களுடைய கையின் திரியில் ஆசீர்வதிங்க ராஜா. யாரெல்லாம் வியாபாரிகள் ஜெபிக்கிறாங்களோ, கம்பெனி வைத்துக்காங்களோ, சில குடும்பத்தில் வேலைக்கு போகிறாங்க, எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. நைட் நேரத்தில் அப்பா விவசாயி யாரெல்லாம் இணைந்துக்காங்களோ அவங்களுடைய தேவைகளை சந்திங்க ராஜா. எந்தெந்த குடும்பத்தில் அப்பா நைட் நேரத்தில் கற்பனைக்காக ஜெபிக்கிறாங்களோ, மாசமாக இருக்காங்களோ, தாய் மூலியமாக இருக்கணும் அந்த குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிங்க. வாலிப பிள்ளைகளுக்கு திருமணம் முடியாமல் இருக்குது, சில குடும்பத்தில் ரட்சிக்கப்பட்ட குடும்பம் வேண்டும் எதிர்பார்க்குறாங்க, எல்லா தடையெல்லாம் நீக்கி ஆசீர்வதிங்க. இன்னுமாக சில குடும்பத்தில் யாரெல்லாம் தங்களை தாழ்த்துங்களோ பிரிந்த குடும்பம்லாம் இணைந்து வாழ கர்த்தர் கிருபை செய்யுங்க. வீடு கட்டுறாங்க, தடையில்லாமல் வீடு கட்டி முடிக்க கர்த்தர் கிருபை செய்யுங்க. எந்தெந்த குடும்பத்தில் வேலைக்காக ஜெபிக்கிறாலும், கவர்மெண்ட் வேலைக்காக ஜெபிக்கிறாலும், வெளிநாட்டு போகிறக்காக ஜெபிக்கிறாலும் எல்லா தடையெல்லாம் நீக்கி ஆசீர்வதிங்க. இரவு நேரத்தில் எல்லா குடும்பத்தையும் உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். சிறு பிள்ளைகள் முதல் கொண்டு முதியோர் வரை எல்லா குடும்பத்துக்கு கர்த்தர் ஆசீர்வதிங்க. பரிபூரணமாக ஆசீர்வதிங்க.
எல்லாருடைய தேவையில் கத்த சனிராஜா எத்தனையோ தேசத்துக்குள்ள இணைந்திருக்காங்க. அவங்களுடைய அப்பத்தின் தண்ணீரை மாசுடைங்க. அவங்களோட கத்தர் கூட தங்கிருங்க. இரவு நேரத்தில் இன்பமா நித்திரைத்தாங்க. அதிகாலையில் உங்களுடைய சமூகத்தில் கண் விழிக்கிறது கிருபை செய்யுங்க ராஜா. இந்த நாள் முழுவதும் பாதுகாத்த கிருபைக்காக 1000 மடங்கு உங்களுக்கு நன்றி செலுத்திறோம். கிறிஸ்துனுடைய பிறப்பை சந்தோஷமா மன மகிழ்ச்சியா கொண்டாட எல்லா குடும்பத்தையும் கத்தர் ஆசிரியங்க. எல்லா குடும்பத்துக்கும் கத்தர் தீர்காயுஸ்தாங்க. உங்களுடைய கரத்தில் அப்படின்னும் தேவனர்ல மினிஸ்டான்ல உங்களுடைய கரத்தில் அப்படின்னும் கத்தர் இந்த நாளையும் உங்க பிள்ளைகளோட வாழ்க்கையில் எல்லா தடையிலும் இன்னைக்கு ஆசிரியத்து கிருபைக்காக நன்றி. சரீரத்தில் பலவீனத்தோடு எந்தெந்த குடும்பத்தில் படுக்கையில் இருக்காங்களோ, இரவு நேரத்தில் ஹாஸ்பிட்டல் இருக்காங்களோ, சில குடும்பத்தில் பலவீனத்தோடு இருக்காங்களோ, இன்னுமாக யாரெல்லாம் சரீரத்தில் பலவிதமான பிரச்சனை ஜெபிக்கணோ அந்த குடும்பத்தோட எல்லா உபத்திரத்தில் கத்தர் மாற்றி பூரண சுகம் தந்து, பூரண விடுதலை தந்து, பூரண ஆரோக்கியம் தந்து, உங்களுடைய தழும்புள்ள கரத்தினால தொட்டு சுகமாக்கி தாங்க. அவங்களுடைய அக்கிரமம், உங்களுடைய பாவத்தை எல்லாம் மன்னிங்க. எங்களுடைய பலவீனம், எங்களுடைய துக்கம் எல்லாவற்றையும் சிலுவையில் சுமந்து அப்பா யாரெல்லாம் தாழ்த்தும் அந்த பிள்ளைகளுக்கு பூரண ஒரு விடுதலை தாங்க. உங்க நாம மட்டுமே விடட்டும். உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். துதி கன மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்தினோம். இயேசு கிறிஸ்து பிதாவே ஆமென். தேவனுக்கே மகிமை உண்டதாக. கர்த்தர் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தில் சகல காரியத்திலும் சம்பூர்ணமா திருப்தியா கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தருடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம் அனைவரும் கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவரே, 9363064182 நம்பத்தில் உண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்தை ஜெபிப்போம். நீங்களும் எங்களுடைய ஊழியக்காரத்துடன் ஜெபித்துள்ளுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்களுடைய வம்சத்தையும் சகல காரியத்திலும் சம்பூர்ணமா திருப்தியாக கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.